அது நல்ல செயல்களாகவே இருந்தால் அது நன்மையே நமக்கு கொடுக்கும். தீய செயல்களாக இருந்தால் நாம் சொல்லவே வேண்டாம். நம்ம கர்ம வினைப்படி நாம் அனுபவிக்கிறது இல்லாமல் நம்ம சந்ததிகளும் சேர்ந்து அனுபவிப்பாங்க. ராமர் அரசவையில் உட்காந்துருக்காரு. அப்போ ஒரு நாய் வெளியில் குலைச்சிக்கிட்டே இருக்கு. உடனே ராமர் போய் அந்த நாய் என்னன்னு பார்க்க சொல்லி அந்த காவலர்கள்ட்ட சொல்லி அனுப்புறாரு. அந்த காவலர் போய் துரத்துறாரு. திரும்பியும் அந்த நாய் குலைக்குது. அந்த நாய்கிட்ட போய் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நாய் சொல்லுது, நான் ராமர்கிட்ட பேசணும் அப்படின்னு. உடனே ராமர் கேட்குறாரு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒரு சன்னியாசிக்கிட்ட சாப்பாடு கேட்டேன். அந்த சன்னியாசி எனக்கு சாப்பாடு கொடுக்காம என்னை அடிச்சிட்டாரு. நீங்கள் இதை வழக்க கேட்கணும் அப்படின்னு. அந்த சன்னியாசியை வர வச்சு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, நானே சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறேன். இந்த நாய் என்கிட்ட கேட்டதுனால தான் நான் அடித்தேன் அப்படிங்கிறாரு. உடனே அந்த நாய்கிட்ட ராமர் கேட்குறாரு, இதுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு நீனே சொல்லு அப்படின்னு. இவருக்கு இந்த சிவன் கோயிலை நிர்வகிக்கிற பொறுப்பை கொடுங்க அப்படின்னு நாய் சொல்லுது. ராமருக்கு ஆச்சரியம். என்ன இது, நீ உனக்கு சாப்பாடு கொடுக்கல, அவருக்கு கோயிலை நிர்வகிக்கிற திறமையை கொடுக்க சொல்கிறியே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் இந்த நாய் சொன்னிச்சு, ஒரு கோயிலை நிர்வகிக்கும் போது தான் அவருக்கு அங்கே வரவங்களோட நல்ல எண்ணங்கள் அவர் மனசில் அதில் உருவாகும். அது மூலயமா அன்னதானம் கொடுக்கறதோட சிறப்பு அவருக்கு புரியும். அப்படி அவர் அதை சரியாக செய்யலை அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் அவருக்கு நாயாக பிறவியை நீங்களே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. சிறப்பான தீர்ப்புன்னு சொல்லி ராமர் அந்த நாயை தடவி கொடுத்தார்.